ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சண்டே அதுமா மார்னிங் என்னன்னா ஈஸியான தோஞ்சல் எப்படி செய்யறதுன்னு காமிக்க போறேன். தோஞ்சலை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைஸில் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், 1.5 தக்காளி, இஞ்சி பூண்டு, கரம் மசாலா, வீட்டு மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சாத்தூள், ஒரு டம்ளர் அளவு கடலப்பருப்பை எடுத்துக்கிட்டு ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இது தோஞ்சலுக்கு முக்கியமான தேவையே கத்திரிக்காய். கத்திரிக்காய் வந்து 7 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் நான். கத்திரிக்காயும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். கத்திரிக்காய் இந்த அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். கடலப்பருப்பை இந்த அளவுக்கு தண்ணி கம்மியாக விட்டு இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துங்க. ரொம்ப குழைய விடாதீங்க. இப்போ கடாய் வெடித்து எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெயை விட்டு ஒரு மிளகாய், பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு லவங்கம், சிறிது சோம்பு. நிறைய சோம்பு போடாதீங்க, கொஞ்சமாக போடுங்க. வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கலாம். புதினாவும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடித்து போட்டிருக்கேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே தக்காளி ஆட் பண்ணுங்கள். தக்காளியும் நல்லா வதங்கணும். வதங்கின உடனே தோஞ்சலை ஆட் பண்ணி ஒரு வதக்குங்க. ஏன்னா கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடுறதுனால முதல்ல கத்திரிக்காய் போடக்கூடாது. தோஞ்சலை கொஞ்சம் வதக்குங்க. அந்த எண்ணெயில் நல்லா வதக்குங்க தோஞ்சலை. லைட்டாக கலர் மாறினவுடனே நம்ம தண்ணியிலேருந்து எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காவை நம்ம தோஞ்சலில் போட போகிறோம். அதையும் எண்ணெயில் போட்டு ஒரு வதக்கிக்கிங்க. வதங்கி முடித்த உடனே லைட்டாக மஞ்சாத்தூள், ஒரு சிட்டிக்கு அளவு மஞ்சாத்தூள் போட்டுக்கிட்டு வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் இருக்குல்ல அதை வந்து 3 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அந்த எண்ணெயிலேயே அந்த மிளகாய் தூளையும் வதக்கிட்டு கடலப்பருப்பு வேக வச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியை நம்ம இதில் கொதிக்க விடுறதுக்கு அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். தண்ணி கரெக்டாக, தண்ணியும் தோஞ்சல் கத்திரிக்காய் எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியாக இருக்கணும். ஒரு கொதி வந்த உடனே நம்ம குக்கரில் வச்சுருந்தா கடலப்பருப்பை கூட இதை சேர்த்தணும். சேர்த்துட்டு ஒரு 2 விசில் வர வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ விசில் அடங்கியாச்சு. இப்போ எடுக்க போகிறோம். தோஞ்சல் எப்படி இருக்க பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு கலரை விட்டுட்டு லைட்டாக கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு நம்ம ஸ்பைஸியாக தேவைப்படும்ன்றதுனால கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டிருக்கேன் நான். லைட்டாக கொதிக்க விட்டுட்டு நம்ம வீட்டு ஸ்பெஷல் தோஞ்சல் ரெடி. இப்போ இட்லிக்கும் தோசைக்கும் வச்சு நம்ம தோஞ்சலாக சாப்பிட்லாம். ஸ்பைசி லைட்டாக தான் இருக்கும், அதனால் குழந்தைங்க விருப்பமாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேம் வந்து சின்னா சமையல்.